ஏன் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்க வேண்டும் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுதான் நம்முடைய கிறிஸ்தவ அழைப்பு. ஓகே, கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான். எப்படி இப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் அப்படின்னு சொல்ல முடியும்னா, என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு தரிசனம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அதுல நிச்சயம் இப்படிதான் இருக்கும். இது வந்து காமன் எல்லாத்துலயுமே. அதாவது பிரச்சனை சூழ்நிலையில இருந்து வெளியே வருவது எப்படி, அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா ஒரு தரிசனத்தை நீங்கள் சென்று அடைவது எப்படி, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தரிசனத்தையோ உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையோ செய்து முடிப்பது எப்படி அப்படின்னு இந்த எந்த கேள்வியை கேட்டாலும் இந்த பாயிண்ட கடக்காம நீங்க போக முடியாது. At some point you ought to learn to call things that are not as though they are. ஏதோ ஒரு இடத்துல நிச்சயமா நீங்கள் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்தே ஆக வேண்டும், அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஏன் நம்முடைய ரட்சிப்பே அப்படிதான் துவங்கியது. நம்ம எத்தனை பேர் வந்து இயேசு கிறிஸ்துவ நேரடியா பார்த்து ரட்சிக்கப்பட்டீங்க? அவர் உங்க ஊர் பக்கம் நடந்து போனாரு, உங்க வீட்டு பக்கம் நடந்து போனாரு, உங்களை கூப்பிட்டாரு, நான் இந்த மாதிரி உனக்காக சிலுவையில மறிச்சேன்றதெல்லாம் நேரில் உங்கள்கிட்ட பேசினாரு. கேட்டோடனே நீங்க அவர்கிட்ட நேரில் பேசுனீங்க, உன்னை நம்பு, உன்னை உதவி செய்வேன்னு சொன்னாரு. அப்படிலாம் சொன்ன பிறகு நீங்க பிசிக்கலா அவரை பாத்தீங்களா? அதாவது நம்ம காணாதுன்னு சொல்லும் போது இல்லாதுன்றப்ப அது இல்லாதது கிடையாது. ஆக்சுவலா இல்லாததுன்னா என்னன்னா நம்முடைய கண்களுக்கு இல்லாதது, காணக்கூடிய உலகத்துக்கு இல்லாதது. இந்த மனுஷர்களை கூப்பிட்டா 5, 6 அறிவுள்ள மனிதர்கள் அவர்களை கூப்பிட்டு பூமியில இருக்கிறவர்களை கூப்பிட்டு இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் இல்லாதது. இன்ஃபேக்ட் இல்லாதது என்று ஜனங்கள் சொல்லுகிறவைகள், மக்கள் சொல்லுகிறவைகள், ஆனால் தேவன் இருக்கிறது என்று சொல்லுகிறவைகள் தான் உண்மையிலே இருக்கிறவைகள். ஏன்னா இங்கே காணப்படுகிறவர்கள் அனித்தியமானவர்கள் என்று பவுல் எழுதுகிறார். காணப்படுகள் எல்லாமே அழிந்து போகும், காணப்படாதவர்கள் நித்தியமானவர்கள். சோ காணப்படாத ஆனால் இருக்கிறவைகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், அவைகளை பார்க்கிறோம், அவைகளை அறிகிறோம், அவைகளையே பேசுகிறோம். சோ இது வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு நிச்சயம் தேவை. கிறிஸ்துவை உண்மையாய் விசுவாசிக்கிற எவனா இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமா இந்த இடத்துக்கு வந்து ஆகணும். எந்த இடம்? மாம்சீக கண்களுக்கு இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது. அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணாம போக முடியாது. நான் 2-3 மெசேஜ் முன்னாடி இதுல பேசியிருந்தேன். இஸ்ரேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டுல இந்த மோசே கூட இருந்த ஜனங்களை பத்தி ஆண்டவர் பேசும்போது, இவர்களின் வழி அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்ன வழி அறியாதவர்கள்? இருக்கிறத இல்லாதது போல, சாரி, அவங்க இருக்கிறத இல்லாத ஆக்கிடுவாங்க. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற அந்த வழியை அறியாதவர்கள். அந்த வழி அவர்கள் அறியாதபடியால் தான் ராட்சதனை பார்த்தோன்னே அப்படி பேசுறாங்க. என்ன பேசுனாங்க? நாங்க இப்படி உள்ள போவோம், நாங்க இப்படி ஜெயிக்க முடியும், நாங்க எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படிலாம் பேசினாங்க. சோ அங்கிருந்த 2 பேர் நான் சொன்ன மாதிரி யோசுவா, காலேபு, அவர்கள் 2 பேரும் மட்டும் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறதா பேசினாங்க. அதாவது ஆபிரகாமை போல பேசினார்கள். ஆபிரகாமுக்கு வந்து இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லை. ஆபிரகாமுக்கும் இஸ்மவேல் பிறந்துட்டான் வேறொரு திருமணத்துல, ஆகார் மூலமா. ஆனா ஆபிரகாம், சாராள் அவங்க 2 பேரும் தான் முதல் இருந்தவங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை. சோ அப்படி இல்லாத இருக்கும்போது 99 வயதாகி விட்டது. அப்ப கர்த்தர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பேரை மாத்த போறேன். உன் பேரை ஆண்டவரே குழந்தைய கொடுத்தா நல்லா இருக்கும், எதுக்கு பேரெல்லாம் மாத்திட்டு இருக்கீங்க? சில பேர் அப்படி கேட்போம் நம்ம, ஏன் ஆண்டவர் பேரெல்லாம் மாத்தணும்? அதெல்லாம் முக்கியமா? குழந்தைய கொடுத்துருங்க, இது பெரிய விஷயமா? ஆண்டவர் சொல்ல, இல்ல முதல்ல நான் பேரை மாத்துறேன். என்ன பேரை மாத்த போறேன்? நீ வந்து ஆபிராம் அப்படின்னு சொல்லிட்ட, இப்ப ஆப்ரஹாம் அப்படின்னு பேரை மாத்த போறேன். பேரை மாத்தி வச்சு அதை சொல்லு, பேரை மாத்தி சொல்லு, ஆபிரகாம் கூப்பிடு. ஆபிரகாம் என்ன? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு திரளான மக்களுக்கு கூட இல்ல, திரளான ஜாதிகளுக்கு. அதாவது ஃபாதர் ஆஃப் மெனி இல்ல, மெனி நேஷன்ஸ். மெனினா ஓகே, ஒரு 10 பிள்ளைங்க பிறக்கும், அந்த ஏதோ ஒருத்தர் சொல்லிட்டு போலாம். ஆனா அதுவே இவன்ட்டு சொல்ல முடியாது. இவனுக்கு வந்து 99 வயசு ஆயிடுச்சு, அந்த அம்மாக்கு 89 வயசு ஆயிடுச்சு, இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா? அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு எல்லாம் முடிச்சு போச்சுங்க, எங்க சரீரத்துல இனிமேட்டு அதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னு. அவன்கிட்ட போயிட்டு குழந்தைய கொடுக்குறேன்னு சொன்ன கூட பரவாயில்ல, பேரை மாத்திட்டு இருக்காரு. ஓகே, சோ ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னா, அவர் இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறவர். ஓகே, இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறவர். அது மட்டுமல்ல, நம்மையும் அப்படியே மாற்ற விரும்புகிறவர். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் எதுக்கு? நான் சொன்ன மாதிரி பேரை மாத்திரம் ரொம்ப முக்கியமா பிரதர், குழந்தை கொடுத்தா போதும்ல பிரதர். இல்ல, அவர் வந்து நம்மை ஆபிரகாமின் சந்ததி என்று வேதம் அழைக்கிறது. நம்மையும் அதே போலதான் செய்ய விரும்புகிறார். ஓகே, ஆண்டரோட நமக்கு நல்லா தெரியும் சொல்ல முடியாது, அவருக்கு தான் நல்லா தெரியும். ஏன்னா நீங்க வந்து இந்த பிரச்சனை வெளியே வருது எப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் எப்படி பாக்குறாருன்னா, உங்களை எப்படி இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எப்படி மேற்கொள்ள வைக்கலாம்னு பாத்துட்டு இருக்காரு.